வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸலண்டான இந்தியன் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது விண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே ஸ்வீட் கார்ன் கிடைக்கும். அதை வச்சு டக்குனு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஸ்வீட் கார்ன்ல பக்கோடா. இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா பாத்தீங்கன்னா லோனாவாலால ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பொரிச்சோடனே பாத்தீங்கன்னா வெளில இருக்கிற மாவு நல்லா கரகரன்னு இருக்கும். உள்ள இருக்கிற ஸ்வீட் கார்ன் பாத்தீங்கன்னா அப்படியே ஜூஸியா, சூவியா, சாஃப்டா சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸோட இருக்கும். இந்த கார்ன் பஜ்ஜியா இல்லைன்னா கார்ன் பக்கோடா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். தொடுக்கிறதுக்கு கிரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்போட நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடைக்காதுன்னா நீங்க ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியோட அளவை குறைச்சிக்கணும், ஏன்னா அதுலேயே நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். இன்னைக்கு நான் இந்த பக்கோடா பண்றதுக்கு ஒரு ஃபுல் கார்ப் எடுத்திருக்கேன். முழு ஸ்வீட் கார்ன்ல நம்ம கர்னல்ஸ் எல்லாம் தனித்தனியா உதுத்துக்க போறோம். முதல்ல ஒரு காலமா நீங்க கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி காலம்லாம் அந்த கேப் இருக்கிற இடம் பக்கம் நீங்க தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே வெளியில வந்துடும். முதல்ல ஒரு லைன் ரிமூவ் பண்றது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே கேப் இருக்கிற பக்கம் அந்த பல்லெல்லாம் தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வெளியில வந்துடும். இப்போ ஃபுல் கார்பை நம்ம உரிச்சதுக்கு அப்புறமா ஸ்வீட் கார்ன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் கூடவே நான் ஒரு வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயம் நீளமா இருக்குன்னா அதை பாதியா கட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கும் ஒரு ஃபிளேவருக்கும் ஒரு பச்சை மிளகாயை ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நீங்க பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பொடி பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலையை சேர்த்துடலாம், ஏன்னா பொரிஞ்ச கருவேப்பிலைக்கு தனியா ஒரு ஃபிளேவர் உண்டு. இது கூடவே கொஞ்சமா நான் பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளையுமே சேர்த்துக்கிறேன். வாய்ப்புத்தன்மை இருக்குங்கிறதுனால கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பொடிகள் எல்லாம் சேர்க்க போறோம். முதல்ல மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது காரமான மிளகாய் பொடி. அடுத்ததா இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் தாராளமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியை சேர்த்துடுறேன். அப்புறமா கொஞ்சமா வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். டீ கடை ஃபிளேவர் லைட்டா வரணுங்கிறதுனால தான் நான் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்க போறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மேஜர் மாவு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறப்பொறன்னு வரணுங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடைசியா மாவு வகைகள்ல பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கேன். நல்ல பிரைட் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்னாவே அப்படியே ட்ரையா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்து கூட உப்பு சேரும் போது கொஞ்சமா தண்ணி விடும், அதுக்காக தான் நம்ம இப்படி கிரம்பிள் பண்ணி விடுறோம். நல்லா கை போட்டு கொஞ்சம் அழுத்தமா பிசைஞ்சிங்கன்னா கார்ன்ல இருக்கிற அந்த ஜூசினஸ் மாய்ஸ்சருமே உங்களுக்கு வெளியில வரும். அதுக்காக நீங்க கார்னை உடச்சு விட்டுறாதீங்க. கார்ன் முழுசா இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் உரியாம இருக்கிறதுக்கும் நல்லா இந்த கிறிஸ்பியா பஜ்ஜியா வரதுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அதை சேர்த்திருக்கேன். சூடான எண்ணெயை மாவுல சேர்க்கும் போது அப்படியே புஷ்ஷுன்னு உங்களுக்கு வரணும், அதுதான் கரெக்டான பதம். எண்ணெயை இந்த மாவோட நல்லா கிரம்பிள் பண்ணி விட்டுறலாம். இது வரைக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலங்க. அதுல இருக்கிற மாய்ஸ்சரே எவ்வளவு மாவு உரியுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மாவு கோட்டாயி டைட்டா தான் இருக்கணும். அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா அப்படியே டைட்டா, அதே சமயம் நல்லா ஈரமா இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே விட்டுறலாம். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நீங்க பஜ்ஜியாஸ் அதாவது பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை லோ டு மீடியம்க்கு மாத்திட்டு அதுல தான் நீங்க இந்த பக்கோடா போடணும். அப்பதான் பொறன்னு வரும். சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு மாவு எடுத்துட்டு அப்படியே கையால ஃபிளாட்டன் பண்ணி வடை மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நீங்க உதுத்து கூட விட்டுக்கலாம், ஆனா உதுத்து போடும் போது ஃப்ரீயா இருக்கிற அந்த கார்ன்லாம் பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா வடை மாதிரி போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு கார்னை மாவுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பேட்ச் போட்டுட்டு எண்ணெய் கிட்டே நிக்காம கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. நல்லா ஒரு பக்கம் கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொறன்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ணலாம். சூடா சாப்பிடும்போது நல்லா பொறன்னு இருக்கும். கொஞ்சம் பொறுமையா லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா வெளில கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா அந்த மாவெல்லாம் வெந்து வரும். அவ்வளவுதாங்க, நம்மளோட கார்ன் பக்கோடாஸ் ரெடி. ஜோன் மழை பெய்யும் போது சூடான டீ இல்லைன்னா காஃபி கூட இந்த பக்கோடா சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். டீப் ஃப்ரைட்னால நான் கண்டிப்பா ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேங்க, பட் எப்போவாச்சும் சாப்பிட்றதுக்கு ஓகே தான்.
இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.